மண் வாசனெல்லாம் தூக்குது அப்படியே. மா மா இங்க வந்து பாரு, மழை வருது பாரு. ஆமாண்டா ஆமாண்டா. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதையா. எல்லாருக்கும் வணக்கங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆடி 18. ஆடி 18 வந்துட்டாலே பார்த்தீங்கன்னா அந்த வீடே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரணகலம் ஆயிரும். ஏன்னா நமக்கு வேலை இருக்காது பெருசாக, ஆனால் அம்மாக்களுக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக, அதாவது நாளைக்கு ஆடி 18 அப்படின்னா இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல் வேலை இருக்கும். அந்த அந்த அரிசிக்கு மாவாட்டுறது, அது இதுன்னு சொல்லிட்டு வீட்டை துடைக்கிறது, இந்த மாதிரி நிறையா வேலை இருக்கும். இன்றைக்கி எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா அப்படி தான் பிஸியாக பார்த்தீங்கன்னா கிச்சனில் மாவாட்டிக்கிட்டு, அப்புறம் இன்னும் வீடு துடைக்கல போல், வீடு துடைக்க டைம் ஆகும். கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேலை பார்த்துருக்காங்க. நானும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு நாங்கள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா இந்த மாடு கட்டுறது, ஓரளவுக்கு இந்த பால் கறக்கிறது கொஞ்சம் அப்படி வேலையெல்லாம் கொஞ்சம் செஞ்சு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். மற்றபடி நமக்கு அந்த மாவாட்டுற செக்ஷன்லாம் நமக்குலாம் அது தெரியாது, அதெல்லாம் லேடிஸ்க்கு தானே, அவங்களுக்கு தானே தெரியும். ஸோ அதனால் அவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க. இப்போ தான் ஆட்டையும் அவுத்துட்டோம். அது பாருங்கள் இங்கே மறுபடியும் இங்கே நம்ம வீட்டுக்கே தான் வருது. வயிறு நம்பிச்சா இல்லைன்னு தெரியல, அதுக்குள்ளே வீட்டுக்கு தான் வருது. போடா ஓட்டிவிட்டோட வரா, ஓட்டுறா போட்டோம் ஓட்டுறா. இப்போ தான் ஆட்டை அவுத்துட்டோம், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு மறுபடியும் வருது பாருங்களேன். போதுமா மேய்ட்டு வா, போதும் வாடா மேய்ட்டும். இப்போ அம்மா பார்த்தீங்கன்னா உள்ளே கிச்சனில் வேலை செஞ்சுட்ருக்காங்க. இப்போ நம்ம போய் ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி எடுப்போமா? நம்ம போனால் இருக்கிற காணில் திட்டு விட்டாலும் திட்டு விட்டுருவாங்க, பரவாயில்ல அப்படியே போவோம். என்ன பண்ணுறீங்க? மாவு ஆட்டிட்டு இருக்கேன். மாவு தான் ஓடுது, அதை தான் தண்ணி ஊற்றிட்டு இருக்கேன். மாவு ஆட்டிட்டே நேரம் ஆகுமா? 2 நேரம் ஆகும், இன்னும் 1 மணி நேரம். சரி, நாளைக்கு என்ன செய்யலாம்? நாளைக்கு ஆடி 18 நான்வெஜ் என்ன எடுக்கலாம்? என்ன எடுக்கலாம்? சிக்கன் 1. சிக்கன் நாட்டுக்கோழியா பிராய்லர் கோழியா? நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி தான் வேணுமா? சரி, தேடி கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் காடை கிரேவி. காடை கிரேவியா? நான் பார்த்து வாங்கிட்டு வந்துடுறேன். வேற முட்டை 5. முட்டை. மீன்லாம் வேணாம்ல? மீன்லாம் வேணாம், அதெல்லாம் போன வாரம் சாப்பிட்டாச்சு. அதில் மீன் வேண்டாம். அப்போ இது மட்டும் ஓகேவா? ஓகே. சரி ஓகே. உனக்கு இது ஓகே தானே? வேறு எதுவும் உனக்கு இருக்குமா? ஓகே. உனக்கு இது ஓகேவா? சரி ஓகே. மா, சந்தோஷ் ஊர்லேருந்து வந்திருக்கான்ல, அவனுக்கு ஏதோ செஞ்சு கொடுப்போமா? இன்னைக்கு நைட் ஏதாவது? இன்னைக்கு உளுத்த மணியாரம் மெதுவோட சொல்கிறோமே. ஓ, எப்பயும் இந்த பணியாரம் மாதிரி செய்வான் அந்த மாதிரி? ஆமாங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அந்த தோசைக்கெல்லாம் மாவு ஆட்டினான்னு வச்சுக்கோங்களேன், இந்த இட்லி மாவில் ஆட்டுறாங்க இல்லையா, அப்போ அந்த உளுத்த மாவை வச்சே பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் தான் இருக்கும். அதில் மிளகாலாம் அரிஞ்சு போட்டு டக்குன்னு ஒரு மெதுவோட இந்த உளுந்த வடைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி செஞ்சு கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு நாள் பாயாசம் வைப்பாங்க, முடிஞ்சா அதான் முடிஞ்சாலும் பாயாசம் வைப்பாங்க, இல்லை அந்த வடை மட்டும் செஞ்சு கொடுத்துருவாங்க. அந்த வடையை சாப்பிட்டா நல்லாயிருக்கும், பாயசத்தோடு தொட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா வழக்கமாக எங்கள் வீட்டில் அந்த மாவாட்டுற அன்னைக்கெலாம் அது ஸ்பெஷலாக எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்துருவாங்க, அது சூப்பராக இருக்கும். அது இன்னைக்கு நம்ம சந்தோஷம் போய் செஞ்சு கொடுக்க போகிறோம். ஓகே வாடா உனக்கு? ஓகேவா? ஓகே. வேற என்னம்மா? வேற இப்போதைக்கு இது போதும். அப்புறம் நாளைக்கு நம்ம கறி எடுக்க போகிறோம். நாளைக்கு ஃபுல் வெட்டி விட்டுருவோம். என்னங்கிற? கொஞ்சம் இந்த ஆடி 18 கொஞ்சம் வேலைலாம் இப்படி தான் கொஞ்சம் டைட்டாக தான் அம்மாவுக்கு போயிட்டுருக்கு. போடா சனிமொழலாம் இருட்டிட்டு இருக்குது, போய் மாட்டை கட்டி தீனி போடுங்கடா. ஆமாம்மா, அப்படியே மழை வர மாதிரி இருக்குல்ல. அப்புறம் இந்த டிராகன் பழம் இருக்கு, அதையும் எடுத்துட்டு போய் கொடுத்துருங்க. சரி, இப்போ மாவாட்டும் போது நடுவில் கரண்ட் ஆஃப் ஆகி போச்சுன்னு என்ன பண்ணுவேன்? அப்புறம் அவ்வளோதான். கையில எல்லாம் உரல் இருக்கு, ஆட்டுவோமா? இவன் ஒரு பக்கம் ஆட்டுவான், நான் ஒரு பக்கம் ஆட்டலாம். நல்லாவே மாற்றி அந்த காலத்து மாதிரி உரல் ஆட்டுவோம், அம்மிக்கல் உரல் எல்லாம். அதெல்லாம் ஆட்டினதெல்லாம் நிறையா தான். ஒரு 4 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். அடுத்த ஆடி 18 செஞ்சு சாப்பிட்ருவோம். ஆமாம், அப்படிதான் கரெக்டாக இருக்கும். இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும்டா, அப்படிதான் பண்ணணும் போல. இப்போல்லாம் யாருங்க ஆட்டுக்கால் அம்மிக்கல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறா? எல்லாம் பார்த்தீங்கன்னா மிக்ஸி கிரைண்டர் வந்ததுலேருந்து எல்லாமே அதுதான். அந்த காலத்தில் மாறி போச்சுடா, காலம் மாறி போச்சு. அதான் சொல்ல போனால் அதான் கரெக்டு. எல்லாமே பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வளர எல்லாமே மாறிட்டு போகுது, அவ்வளோதான். மாடெல்லாம் பாருங்கள், மேட்ச்சில் கட்டுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பார்க்குது பாருங்களேன், அப்படி எல்லாம் ஏற்றி நின்றுட்டுருது. வா கீழே வா. நல்லா வேப்ப மரத்து நல்லா கட்டிட்டுவோம். நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு காலைல ஒரு 10 மணிக்கே கட்டிடுவோம். அப்படியே ஃபுல்லாக தூங்கிடுது. இப்போ தான் எழுந்திரிச்சிருக்கும் போல. எங்கே என்ன மேட்ச்சில் கட்டுறதுக்கு ஆள் வரலன்னு பார்த்துட்டு இருக்கோம். அதான் இப்போ கட்டலாம் வாங்க. ஓடு. ஏய் உங்கள் இடத்துக்கு வந்துட்டீங்க, வாங்க. வாடா, இந்த பக்கம் வாடா. மாடுகளுக்கு அப்புறம் இந்த வெயில் காலத்தில் இந்த வைக்கோல் தான் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு வாங்கினா ஒரு 3 நாளைக்கு, இது வச்சோம் ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் பார்த்தா தாராளமாக வரும். அதை அப்படியே பிரித்து காலையில் சாயங்காலமாக அப்படியே போட்டால் அப்படியே சாப்பிட்டுக்குதுங்க. எனக்கு இப்போதைக்கு வேறு பச்சை தட்டை எதுவுமே இல்லை, ஏன்னா ஃபுல்லாக இப்போ வெயிலாக இருக்கிறதுனால
மறுபடியும் மழை பெஞ்சு தான் ஏதோ மாட்டுக்கு தட்டை தீவனம் அந்த மாதிரி ஏதோ வைக்கணும். இப்போதைக்கு இதுதான். பின்னாடி பாருங்க, அந்த சனி மூலை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே மேகம் கருக்கிட்டு வருது. மழை வருமா என்னன்னு தெரியல, ஆனால் மேகம் மட்டும் கருக்கிட்டு இருக்கு. தினமே பார்த்தீங்கன்னா இப்போ 2-3 நாளாகவே இப்படி தான் இருக்குது. மேகம் கருக்கிட்டு வருது, ஆனால் மழை வர மாட்டேங்குது. லைட்டாக தூரல் மட்டும் போட்டு அப்படியே ஓடிடும். ஆனால் இன்றைக்கி மழை வருமா என்னன்னு தெரியல, பார்ப்போம். ஃபுல்லாக அந்த பக்கம் ஃபுல்லாக டார்க்காக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை வந்தாலும் வரும். இந்த டிராகன் பழம் இருக்கு, எடுத்துகிட்டு போய் மாட்டுக்கு போட்டுருங்கடா. ஆமாம், போய் கொடுத்துட்டா? கொடுத்துருங்க. ஆமாம் ஆமாம், அதை விட்டாலும் வேஸ்ட்டாக தான் போகணும். போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிடுமா, அதை ஃப்ரிட்ஜில் இருந்து அந்த பழத்தை எடு, போய் மாட்டுக்காக கொடுத்துட்டு வந்துடலாம். கொடுத்துட்டு வந்துடுறேன். இந்த குச்சியில் எடுவேன், தோலெலாம் எடுத்துகிட்டு கொடுங்க. அன்றைக்கி லாஸ்ட் டைம் நம்ம ஒரு வீடியோ கூட போட்டிருப்போம். அந்த ட்ராகன் ஃப்ரூட்டை வச்சு ஒரு ரெசிபி மாதிரி பண்ணோம் இல்லையா? ஆக்சுவலாக 2 பழம் இருந்தது, அதில் ஒரு பழம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம். நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அந்த பழத்தை சாப்பிட்லான்னு நினைக்கிறோம், ஆனால் சாப்பிட முடியல. ஏன்னு தெரில, ஒரு மாதிரி சலிச்சு போன மாதிரி, இந்த பழமே ஒரு வெறுப்பான மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தா கூட ஒரு மாதிரி தான் இருக்குது. அதான் மாட்டுகிட்ட கொடுத்தாவது சாப்பிடுன்னு சொல்லிட்டு தான் நம்ம பழத்தெல்லாம் கொண்டு போய் மாட்டுகிட்ட கொடுக்க போகிறோம். அதான் டக்குன்னு நினச்சிருப்பீங்க, ட்ராகன் பழத்தை கொண்டு போய் மாட்டுகிட்ட கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பழம் கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஒரு 100 ரூபா கொடுத்து தான் வாங்கிட்டு வந்தோம் 2 பழத்தையும். மாடு வரையே ஸ்கேன் பண்ணிடுச்சு. ஏதோ அந்த மாடு, அந்த சின்ன மாடு காமி மாட்டு, அந்த மாட்டு காமி. அந்த மாடெலாம் பார்த்தீங்கன்னா காமிச்சு திருப்பிடாங்க. அந்த சின்ன மாடெலாம் பார்த்தீங்கன்னா அந்த வாழைப்பழம் அதெல்லாம் எதுவும் சாப்பிட அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அது சாப்பிடாது. ஆனால் இந்த மாடு மாம்பழம் எது கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு சாப்பிட்ரும். பாருங்க, அப்படியே ஸ்கேன் பண்ணிட்டு ஏதோ எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குது. இப்போ அந்த மாடு தோலை உரிச்சிட்டு கொடுப்போம், சாப்பிடுதா என்னன்னு தெரியல. கிட்டவா, இரு அங்கே இறங்கிரு. பழம் நல்லா செக்கச்சவேன்னு இருக்கு. இந்தா தோலை எடுத்தாச்சு. இந்தா அப்படியே கையை ஈர்த்து கடிச்சிட மாட்டேங்க. ஐயோ அப்பா. இந்தா ஏய், அது என்னமோ தெரியல, எனக்கு இந்த ட்ராகன் பழம் என்னமோ அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல. ஏன்னா ஃபஸ்ட் டைமாக நாங்கள் அன்றைக்கி தான் சாப்பிட்டோம். ஒன்று அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல. ஒன்றும் ரொம்ப ஹைப்பாக இருந்தேன் அன்றைக்கி. அரிஞ்சு சாப்பிடும் போதெல்லாம் எப்படி இருக்குமோ என்னங்க. ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி சப்புன்னு போயிடுச்சு. எனக்கு பிடிக்கல. மற்றவங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கலாம், அந்த டேஸ்ட் எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிக்குமான்றதை அப்படியே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஐயோ இங்கே பாருங்க, செம்ம மழை. கொஞ்ச நேரத்தில் எங்கேயும் மழை வர போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு செம்மையாக இருக்குது. இங்கே எனக்கு பின்னாடி பாருங்கள், இப்போ தான் உட்காந்து அங்கே வீட்டில் தான் உட்காந்துருந்தோம். பின்னாடி பாருங்கள், அப்படியே அந்த எனக்கு பின்னாடி இருக்க மலையெல்லாம் ஃபுல்லாக மழை பெஞ்சிட்ருக்கு. மேகம் எப்படி வருதுன்னு பாருங்களேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் மழை ஹெவியாக வரும்னு நினைக்கிறேன். மண் வாசனெல்லாம் தூக்குது அப்படியே. மா இங்கே பாரு, மழை வருது பாரு. ஆமாண்டா மழை இங்கே வாமா, அங்கே நிற்கிறாது, இங்கே வாமா. வேற வந்திருக்கு. எப்படி சந்தோஷமா இருக்கா? எப்படி இருக்கு? சந்தோஷமாக தான் இருக்குது. இந்த மழையை தான் நம்ம எதிர்பார்த்தோம். எதுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ மகிழ்ச்சினா, ஏன்னா நாங்கள் ஒரு ஃபார்மிங் தானே, அதனால் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சாதான் விவசாயம் பண்ண முடியும். அந்த மாதிரி கிட்டத்தட்ட கிராம மக்கள் எல்லாருமே அது மாதிரி தான். எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த டைமில் மழை வரலையா, அதனால் எல்லாருமே மழையை எதிர்பார்த்து தான் காத்துக்கிட்டு இருக்கோம். பொதுவாக அந்த ஆடி மாதம் பிறந்தாலே பார்த்தீங்கன்னா அந்த பருவம் துவங்கிருன்னு சொல்லுவாங்க. இந்த மழை வர பருவம், அந்த பயிர் பண்ணுற பருவம்னு சொல்லுவாங்க. அதனால் அதுக்கேற்ற மாதிரி மழை முன்னெல்லாம் வந்துட்டு இருந்தது. அதாவது அந்த காலத்துலலாம் அந்த ஆடிப்பட்டம் அப்படின்றப்போ கரெக்டாக அந்த தேவையானப்போ மழை வரும், அந்த மாதிரிலாம் கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் இப்போ காலம் மாற அந்த மழை எப்போ வருது எப்போ இது போகுதுன்னே தெரிய மாட்டேது, அந்தளவுக்கு இருந்துச்சு. ஆனால் இப்போ ஆடி மாதத்தில் மழை வர மாதிரி ஒரு சிம்டம்ஸ்லாம் அப்பப்போ வருது. அதனால் கொஞ்சம் மகிழ்ச்சியாக தான் இருக்குது. என்னம்மா? மாவு எப்பயும் போல், அதாவது ஒரு வாரத்துக்கு வர மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஆட்டுறியா, இல்லை கம்மியாக இந்த ஆடி பாட்டுக்கு மட்டும்தான் ஆடி பாட்டுக்கு வர மாதிரி மட்டும் செஞ்சுருக்கியா? இந்த வாரம் ஃபுல்லாக செய்கிற மாதிரி இல்லை, எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாவுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு தோசைலாம் அந்த நைட்டில் செய்வாங்க பார்த்தீங்களா. ஒரு வாரத்துக்கு வர மாதிரி மாவுலாம் ஆட்டி அந்த ஃப்ரிட்ஜ் ஒன்று வந்துட்டு நாங்கள் ஆட்டிவோம். அந்த ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிடுவாங்க அப்படியே. சிரிக்காது. இந்த தோசையை சாப்பிட்டா ஒரு மாதிரி தினமும் தோசைன்னா ஒரு மாதிரி எனக்கே ஒரு மாதிரி என்னடா இது அப்படின்ற மாதிரி மூஞ்சி அடிச்ச மாதிரி மாறிடும். உங்கள் வீட்லேயும் அப்படி தான் பண்ணுறீங்களா என்னன்னு சொல்லுங்கள். இப்போ மாவுலாம் ஆட்டியாச்சு, இன்னும் ஊடு துடைக்கணும். இதுக்கு ஆடி 18 வராமல் இருந்தால் நல்லா இருக்குமா? என்ன? ஆமாம், ஏன்டா அந்த நோம்பி வருது? என்ன கல்லெண்ணெயா? நல்லெண்ணெய் ஊற்றுனியா? கல்லெண்ணெய்.
இப்போ உட்காந்துடுறா வேகத்துக்கு டைம் ஆகும். நாங்கள் வெளியே கட்டில் உட்காந்துருக்கோமா, வடை அப்படியே சுட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். வெளியே கொஞ்சம் காத்தோட்டமாக கட்டில் உட்காரும். நாயை பிடிச்சி வச்சிட்டே நீ, நாயை பிடிச்சி வச்சாச்சு. இன்னும் மழை தான் வர மாதிரியே ரொம்ப நேரமாக இருக்குது. ஆனால் மழை வருமானு தான் தெரியல. அந்த மேகலாம் அப்படியே தான் இருக்குது. மழையில் தான் மழை பெய்யுது, இங்கே வர மாட்டுது. இது பாருங்க, இந்த பக்கம் வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது, அந்த பக்கம் அப்படியே மழை வர மாதிரி இருக்குது. என்ன கதைன்னு ஒன்றும் தெரியல. வடை வந்தால் போதும், இப்போதைக்கு சாப்பிட்டு அப்படியே ஜாலியாக உட்காந்துருக்கலாம். என்னடா பாருங்க, இருக்க நாய் இருக்கு, என்ஜாய் பண்ண வேண்டியதான் நாய் கூட உட்காந்துக்கிட்டு. அம்மா செஞ்சிருக்குமா? மா ரெடி ஆயிடுச்சா? வெந்துக்குச்சு, வாங்க எடுத்துருவா. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதையா. நானும் இந்த வடை இப்போ வரும் அப்போ வரும்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒன்றும் வடை வர மாதிரி எடுத்துக்கிட்டு தாண்டா வந்தாகணும். இந்தாங்கடா, எடுத்து வா. கொண்டா எடுத்துக்கிட்டு தானே வரணும். ஆஹா, வடை வந்துருச்சு. வடை வந்துருச்சு, எங்கள் நாய் ரெடி இருந்துச்சு. வடையும் வந்துருச்சு, எங்கள் நாய் ரெடி ஆயிடுச்சு. இந்தடா சாப்பிட்றா. ஆஹா, நல்லா சூடாக இருக்கு. ஆஹா, வாங்க எல்லாரும் வடை சாப்பிட்லாம். நாளைக்கு ஆடி 18. நாளைக்கான விலோகை நாளைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணிக்கு மேலே அந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.